வணக்கம் மக்களே. ஜூலை 26 இன்னைக்கான முதல் பதிவு. முதலாவதா நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துடலாம். இவங்களோட ரெவன்யூ 13,419 crores. இது இயர் ஆன் இயர் வைஸ் 16% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர்லி பேசிஸில் 7% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 60% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர்லி பேசிஸில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 34% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. 7,712 crore இருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் இவங்களுக்கு 2.33% இருக்கு. இதுவே கடந்த குவார்ட்டரில் 2.57% இருந்திருக்கு. நெட் என்பிஏ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 15% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 4% அதிகரிச்சிருக்கு. சிபிசிஎல் இவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1,031 crore இருக்கு. இவங்க லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு இயர் ஆன் இயர் வைஸ் டர்ன் ஆன் ஆயிருக்காங்க. இவங்க குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் 27% டிக்ளைன் காமிச்சிருக்காங்க நெட் ப்ராஃபிட். இவங்களோட டோட்டல் இன்கம் 29,376 crore இருக்கு. இது 57% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 43% அதிகரிச்சிருக்கு. இவங்க முன்னதா ஃபைனல் டிவிடெண்டாக 54 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா August 7 கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இவங்களோட ரெவன்யூ 13,747 crore இருக்கு. இந்த குவார்ட்டரில் இயர் ஆன் இயர் வைஸ் 77% இன்க்ரீஸும் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் 1% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 5,469 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 145% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டாவும் 109% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. கேப் இன்விட் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 14% சீக்வென்ஷியலி டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 37% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 125.6 crore இருக்கு. இது சீக்வென்ஷியலி 36% குறைஞ்சிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. இவங்க கூடுதலாக 6 ஸ்பான்சர்டு ஓன்ட் அசட்ஸை இவங்க எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இவங்க கொண்டு வந்தாங்களா. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 10,000 crore அதிகரிக்கும். இவங்க ஒரு யூனிட்டுக்கு 2.32ன்னு டிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 24 கொடுத்துருக்காங்க. கிரைசில் இவங்க 10 rupee டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 27. பிஜி இன்விட் இவங்க ஜூலை 28 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்களோட ரெவன்யூ 5,349 crore இருக்கு. இந்த குவார்ட்டரில் இயர் ஆன் இயர் வைஸ் 12% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் 1.5% இது டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 427 crore இருக்கு. இது 29% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இதுவே சீக்வென்ஷியலி 2% அதிகரிச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் இவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ரெவன்யூ 4% குவார்ட்டர்லி பேசிஸில் அதிகரிச்சிருந்தது. இயர் ஆன் இயர் வைஸில் 14% அதிகரிச்சிருந்தது. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9% குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 12% இன்க்ரீஸ் காமிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து எலாரா கேபிட்டல் அக்யூமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 1,150 சொல்லியிருக்காங்க. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 1,109 கொடுத்துருக்காங்க. ஜேபி மார்கன் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1,050 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க கரண்ட் சிஇஓ சலில் பரேக்ஷ் இவங்களோட டேர்ம் மார்ச் 31, 2027 நிறைவு பெறுது. இதுக்கு அடுத்தபடியாக இவங்க ஆஷிஷ் குமார் அப்படிங்கிறவரோட பேரை டிசைட் பண்ணியிருக்காங்க. இவங்க கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸாக 1.5%லேருந்து 3% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிஜி பவர் இவங்களோட ரெவன்யூ 3,280 crore இருக்கு. இந்த குவார்ட்டரில் இது இயர் ஆன் இயர் வைஸ் 14% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர்லி பேசிஸில் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 308 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 15% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர்லி பேசிஸில் 15% குறைஞ்சிருக்கு. லாரஸ் லேப்ஸ் இவங்களோட ரெவன்யூ 2,026 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 29% அதிகரிச்சிருக்கு. சீக்வென்ஷியலி 12% அதிகரிச்சிருக்கு.
ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 362 crore இருக்கு. இது 124% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. சீக்வென்ஷியலியும் 28% அதிகரிச்சிருக்கு. ஏசிசி இவங்களோட ரெவன்யூ 5790 crore இருக்கு. இது இவங்க இயர் ஆன் இயர் வைஸ் குவார்டர்லி ரெண்டுமே வந்து இவங்க டிக்ளைன் தான் காமிச்சிருக்காங்க. ரெண்டும் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 8% குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷியலி 19% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 147 crore இருக்கு. இது 61% இயர் ஆன் இயர் வைஸ் குறைஞ்சிருக்கு. 38% குவார்டர்லி பேசிஸ்ல குறைஞ்சிருக்கு. ஆர்இசி இவங்க ஃபர்ஸ்ட் இன்டரிம் டிவிடெண்டா ₹4.25 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 31 கொடுத்துருக்காங்க. இவங்களோட கரண்ட் டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 5.42% இருக்கு. ஆர்இசி இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் 4193 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 6% குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷியலி 23% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட டோட்டல் இன்கம் 14,469 crore இருக்கு. இதுவும் இயர் ஆன் இயர் வைஸ் 2% குறைஞ்சிருக்கு. இவங்களோட லோன் புக் ஸ்டாண்டலோன் லோன் போர்ட்ஃபோலியோ 5.9 lakh crore அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாக்டர் லால் பாத் லேப்ஸ் இவங்களோட ரெவன்யூ 798 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 19% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வைஸ்ல 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 170 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 27% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 29% அதிகரிச்சிருக்கு. இண்டோ எம்ஐஎம் இந்த ஐபிஓ மண்டேவோட க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓட சைஸ் 3,811 crore இருக்கு. ஃப்ரெஷ் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இரண்டுமே சேர்ந்தது. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 499 crore இருக்கு. ரீட்டைலருக்கு 15% அலோகேஷன். ஒரு லாட்ல 30 ஷேர் இருக்கு. லிஸ்டிங் ஜூலை 30. இவங்களோட எதிர்பார்க்குற லிஸ்டிங் கெயின் 35.5% இருக்கு. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். ரீட்டைல் கேட்டகரியில இது மொத்தமா 1.9 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸ் இவங்களோட ஐபிஓ சைஸ் 9,275 crore இருக்கு. இதுவும் ஃப்ரெஷ் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்ததா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 8,000 crore இருக்கு. இந்த ஐபிஓ ஜூலை 29ல இருந்து 31 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பிரைஸ் பேண்ட் மினிமம் 560 மேக்ஸிமம் 590 இருக்கு. ஒரு லாட்ல 25 ஷேர் இருக்கு. இவங்களோட அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 3 லிஸ்டிங் ஆகஸ்ட் 5 எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் இப்போதைக்கு 5% பாசிட்டிவ்ல இருக்கு. இவங்க ரீட்டைலர்ஸ்க்கு 10% அலோகேஷன் தராங்க. ஜூனிபர் கிரீன் எனர்ஜி இந்த ஐபிஓ ஜூலை 30ல இருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இவங்களோட லிஸ்டிங் ஆகஸ்ட் 6 ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க ரினியூவபிள் எனர்ஜி பவர் ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. ஆனந்த்ராஜ் இவங்களோட டிமர்ஜர் இதை ஆல்ரெடி போன வீக்கே இவங்க சொல்லியிருந்தாங்க. இது முக்கியமான நியூஸுங்கிறதால ஆட் பண்ணியிருக்கேன். இவங்களோட கிளவுட் சர்வீசஸ் பிஸ்னஸை செப்பரேட்டாக வந்து பிரித்து டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அசோக் கிளவுட் பிரைவேட் லிமிடெட்னு. ஸோ ஆனந்த்ராஜ் ஷேர் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1:1 ரேஷியோவில் கிடைக்கும். பேரண்ட் கம்பெனி வந்து அவங்களோட கோர் ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பிஸ்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த அசோக் கிளவுட் குரூப் வந்து டேட்டா சென்டர் கிளவுட் சர்வீசஸ் பிஸ்னஸை டேக் கேர் பண்ணுவாங்க. டிவிஎஸ் மோட்டார் இவங்களும் வந்து டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இவங்க தனியாக லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களோட என்பிஎஃப்சி ஆமாம் ஐடிசி இவங்களோட சேர்மன் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஐடிசி இப்போ தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட ரெவன்யூ 24,000 crore கடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐடிசியோட எய்ம் நான் சிகரெட் எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்தியாவில். இதுக்காக இவங்க ஆல்ரெடி 20,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 5 இயர்ஸில் போட போகிறாங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸில். அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்களோட ஸ்கேல் அதிகரித்ததுக்கு அப்புறமா எஃப்எம்சிஜியில் ஐடிசி இன்ஃபோடெக் ஐபிஓவையும் கொண்டு வரதா இருக்காங்க. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 5,000 crore கோல்ட் லோன் புக்கை வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இவங்களோட கோத்ரேஜ் கேபிட்டலோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1 lakh crore கடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க 2031ல். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட்